ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க புடலங்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல 3/4 கப்பு பருப்பு எடுத்துடுங்க. எந்த பருப்பா இருந்தாலும் ஓகே. அத நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிடுவோம். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுவோம். அது கூடல 1 புடலங்காய் ஆட் பண்ணிவிடுவோம். 1 வெங்காயம், 3 பூண்டு, 1 தக்காளி, 3 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமா காயப்பொடி, அப்புறமா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திருங்க. அப்பதான் கொஞ்சம் நல்ல மணம் இருக்கும். ஒரு பாத்திரம் தண்ணி ஊத்தி ஒரு 4 விசில் வரட்டும் மூடி போட்டுருவோம். கொஞ்சமா அதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சுருவோம். சூப்பரா 4 விசில் வந்துட்டு புடலங்கா அழகா வெந்திருக்கு பாருங்க. இது கூட நம்ம கொஞ்சம் புளி கரைசல வச்சுக்கிடுவோம். 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்புல வச்சுடுங்க. எண்ணெய் ஊத்திடுங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு தாளிப்பு போட்டுருங்க. கடுகு தாளிஞ்சதும் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிடுங்க. கட் பண்ணி ஒரு வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமா வந்த உடனே புடலங்காய தூக்கி ஊத்திட்டு, அப்புறமா நம்ம கரைச்ச புளி கரைசலும் ஊத்திருங்க. சாம்பார் சுவையான சாம்பார், புடலங்காய் சாம்பார் ரெடி ஆயிட்டு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.